Vanakkam and welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. நம்ம என்னைக்குமே ஒரு இலக்க நோக்கி பயணிக்கணுங்க. அந்த இலக்க நோக்கி பயணிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய ஹர்டல்ஸ், நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அதெல்லாத்துக்குமே நம்ம சலிக்காம நம்மளோட டார்கெட் என்னவோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஸ்வாதி சொன்ன மாதிரி எப்பவுமே விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட போராடிட்டே இருந்தோம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள்னா என்ன? ஆக்சுவலி ஒரு கப்புல பார்த்து இவங்க மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு நம்மளால எனக்குமே சொல்ல முடியாது ஸ்வாதி. ஏன்னா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறாங்க, எவ்வளவு ஒற்றுமையா வாழ்ந்து காட்டுறாங்க அப்படிங்கறத வச்சுதான் அவங்க மேட் ஃபார் ஈச் அதரா இல்லையா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். எஸ், இப்போ நான் ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள் பத்தி தான் சொல்ல போறேன். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் 15 வயசுல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு 90 வயசு ஆகுது. இப்பவும் அந்த லவ் குறையாம, அந்த அன்பு குறையாம ரொம்பவே அழகா வாழ்ந்துட்டு வராங்க. சூப்பர். இவங்களை பத்தி கேட்கும் போதே இவங்க எவ்வளவு லவ்வபிளா ஒரு கப்பல் அப்படிங்க தெரியுது. சரி, யார் அவங்க? இவங்க நியூசிலாண்டை சேர்ந்த பீட்ரிஸ் அண்ட் ஒயிட் ஹெட் அப்படிங்கிறவங்க. பீட்ரிஸ் ஆக்சுவலா 87 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு இப்ப போன் கேன்சர், அதனால ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஒயிட் ஹெட் தான் அவங்கள டெய்லி பாத்துப்பாங்களா. ஆக்சுவலா ஒயிட் ஹெட்க்கும் 90 வயசு ஆகுது. பட் இருந்தாலும் என் ஒய்ஃபை நான் தான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஹாஸ்பிட்டலை அவர் தான் பாத்துக்கிறாராம். சூப்பர் ஸ்வாதி. இவங்க தான் ட்ரூ லவ்வுக்கு ஒரு மிக சிறந்த முன்னுதாரணம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே ஃபாரினர்ஸை பத்தி ரொம்ப ஜட்மெண்டலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரினர்ஸ் எல்லாருமே எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, எப்போ வேணாலும் டிவோர்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஜென்ரலைஸா நம்ம இங்க இருக்கோம். பட் இவ்வளோ ஜட்மெண்டலா நம்ம இருக்கிறது தப்பு. ஏன்னா அங்கேயுமே இவங்கள மாதிரியான சிறந்த கப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கப்பலே ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இல்லையா? ஆமா. இதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? டெய்லி ஒயிட் ஹெட் தான் பிட்ரிஸை ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறாரு இல்லையா. திடீர்னு அவருக்கே உடம்பு சரியாம போயிடுச்சான். பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாஸ்பிட்டல்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா எனக்கு என் ஒய்ஃப்க்கு பக்கத்துல பெட் போடணும், அப்பதான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன் கேன்சரால பாதிக்கப்பட்ட ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் தன் பக்கத்திலே இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. வாவ், சூப்பர் ஸ்வாதி. என்கிட்ட நீ முதல்ல மேட் ஃபார் ஈச் அதர்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தல. இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கு மிக சிறந்த முன்னுதாரணம். இவங்க ரெண்டு பேர் தான் மேட் ஃபார் ஈச் அதர். ஆக்சுவலி கண்மணி, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 67 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 4 பசங்க, பேரம் பேத்தி எல்லாருக்குமே கூட கல்யாணம் ஆயிடுச்சான். ஆனா ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னைய வரைக்கும் அவரோட ஒய்ஃப் அவர் கஷ்டப்படுத்தினதே கிடையாதான். இந்த போன் கேன்சர் வந்ததுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா, அவங்க கஷ்டப்படுறதை இவரால பார்க்கவே முடியல அப்படின்னு வேற சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்களோட மகள் சூசன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை விட 2 பேருக்குள்ள ஒரு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பசங்க கிட்ட அவங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருக்கிறத விட தனக்கு 2 பேருமே தனக்கு தானே ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருப்பாங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னியை கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. வாவ், இவங்க 2 பேருமே சூப்பர் ஜோடி இல்ல. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப உறுதியா எல்லாருக்குமே தெரியுது. காலம் இவங்க 2 பேரை பிரிச்சாலும் கூட இவங்க 2 பேருடைய காதலை யாராலையும் பிரிக்கவே முடியாது. காலையிலே இவ்வளவு ஸ்வீட்டான லவ்வபிளான கப்பல் பத்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனோட அடுத்ததா ஒரு யோகாசனம் பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் கவிதா சத்யநாராயணன், கொஷப்பாவை யோகால. நார்மலி யோகா பண்றது ஒரு வார்ம் அப்போட பண்ணும்போது உங்களோட ஆசனாஸ் கரெக்டா சீரமையும். உங்களோட பாடியோட எப்படி இருக்கு உங்க பாடி பொசிஷன் வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க ஆசனாஸ் இந்த ஆசனாஸ் இப்படி இந்த டைம் தான் பண்ணணும் இல்லை. ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு ஒரு ஆசனா பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஆசனாஸ் எப்பவுமே இன்னைக்கு பார்க்க போற ஆசனா வீரபத்ராசனாவோட 3rd ஸ்டைல். வீரபத்ராசனாவோட 3rd ஸ்டைல்னா எப்படி, அதாவது மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ மைண்ட் பேலன்ஸ், பாடி பேலன்ஸ் ரெண்டுமே சீரா ஒன்னா அமைகிறதுக்கு இந்த வீரபத்ராசனா ஸ்டைல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கான்சென்ட்ரேஷன் பவருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு வீரபத்ராசனா 3rd ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்லாக். இந்த இன்டர்லாக்கை இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணிட்டு உங்க பாடியை ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணி பாருங்க. எவ்வளவு போகுதோ அவ்வளவு போக விடுங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மெதுவா பின்னாடி, அதாவது பின்னாடி எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்க. இன்னொரு தடவை மெதுவா ஃப்ரண்ட் பொசிஷனை, கை எவ்வளவு மேல போகுதோ அவ்வளவு கீழே உங்களால போக முடியும். அண்ட் மெதுவா நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம வீரபத்ராசனாவோட 3rd வேரியேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பாடி நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்குதான்னு பார்த்துக்கோ. பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட நமஸ்தேவை ஹார்ட் சக்கரா கிட்ட வச்சுக்கிட்டு மெதுவா அதை முன்னாடி தள்ள பாருங்க. முன்னாடி தள்ளும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மார்பு பகுதியை முன்னாடி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணு. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட அடிவயிறு உள்ள அமுங்கும். இந்த மாதிரி அமுங்கும் போது இட்ஸ் ஈஸி, உங்களோட ஸ்பைன் இரெக்டா இருக்கிறதுக்கு தெரியும். இல்லைன்னா கூன் விழுறது ஈஸியா இருக்கும். ஸோ கூன் விழாம இருக்கிறதுக்கு உங்களோட செஸ்ட்டை முன்னாடி தள்ளுனா ஷோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். ஷோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும்போது உங்களோட நமஸ்தேவை முன்னாடியே கொண்டு போகலாம். போகும்போது மெதுவா ஒரு காலை மட்டும் நீட்டுங்க. இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் முடியுதுன்னா, கம்மி டிஸ்டன்ஸ்னா அதுலயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருந்தா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கால்கள் மேல 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 தூக்க முடியும். அண்ட் மெதுவா நீங்க உள்ள வந்துடலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பை எக்ஸசைஸ்னால இன்னொரு பக்கமும் ஆசனா பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க இன்னொரு தடவை இந்த ரைட் காலை தூக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரிப்பேர்டா கரெக்டா நின்னுக்கோங்க. பேலன்ஸ்டா இருங்க. உங்களோட கையை இங்க வச்சுக்கிட்டு முன்னாடி போகும்போது புஷ் பண்ணிட்டு முன்னாடி போகும்போது காலை மேலே எடுத்துடுங்க. எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுங்க. அண்ட் மெதுவா நீங்க உள்ள வந்துடலாம். 3 seconds நின்று ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பார்க்கணும். ஸோ நார்மலி பிகினர்ஸா இருந்தா ரெஸ்ட் பண்ணலாம். இல்ல ப்ராக்டிஸ் நல்லா வருதுன்னா டெஃபினட்டா உங்க கால்கள் மேல போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெதுவா நீங்க உள்ள வந்துடலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு பேலன்ஸ் வரும். எப்போ உங்க பேலன்ஸ் கால் 90 டிகிரிக்கு நீட்ட முடியுதோ அவ்வளோ உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரும் ஏறும். யூ வில் கெட் பி பேஷன்ஸ், அதாவது பொறுமைத்தனமும் வரும். ஸோ இன்னைக்கு வீரபத்ராசனாவோட 3rd வேரியேஷன் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நல்ல கப்பலுக்கு எக்ஸாம்பிளா பீட்ரிஸ் அண்ட் ஒயிட் ஹெட் தம்பதிகளை பத்தி பார்த்தோம் இல்லையா? எஸ், அதே மாதிரி நம்முடைய உடல் நலத்தை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நம்ம யோகாசனம் பகுதியும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான பகுதிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்மளால முடியும்னு நினைச்சா எதுவும் சாத்தியம் தான் இல்லையா? ஆமா கண்மணி, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு சும்மாவா சொன்னாங்க? கரெக்டா சொன்னேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கேன், அதுக்குனால பதில் சொல்ல முடியுதான்னு பாரு. ஒரு பெண் வீராங்கனை இருக்காங்க, அவங்க வந்து மலை ஏறக்கூடிய வீராங்கனை. அவங்களுக்கு 2 காலும் செயலிழந்து போயிடுச்சு. அந்த சமயத்துல அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்களோட லைஃபே அவுட்யா, என்ன செய்ய முடியும்? வீட்டுல தான் இருக்க முடியும். சரி, இப்ப நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சாரா ஜேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து மலை ஏறக்கூடிய, அதாவது கயிறு கட்டிட்டு மலை ஏறக்கூடிய பெண் வீராங்கனை. இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. அவங்களுடைய மகனையும் அவங்கள மாதிரியே மலை ஏறக்கூடிய ஒரு வீரனா மாத்தணும், அவனோட சேர்ந்து ஒரு மலையை கடக்கணும், ஒரு மலையை கயிறு கட்டிட்டு ஏறணும் அப்படிங்கறத இவங்களுடைய மிகப்பெரிய வாழ்நாள்ல இருக்கக்கூடிய ஆசை. சூப்பரான ஆசைதான். அவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சா? என்ன ஆச்சு? ஆக்சுவலி அந்த சமயத்துல அந்த ஆசை நிறைவேறல. 2013ல இவங்க வந்து காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காகனா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தை போக்குறதுக்காக ஆப்ரேஷன் செய்ய போய், ஆனா அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 காலையுமே செயலிழக்க வச்சிருச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்களோட கனவு? அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நம்மளுடைய கனவு நிறைவேறாது போல இருக்கே அப்படிலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்களை பத்தி கேள்விப்பட்ட 2 போட்டோகிராஃபர்ஸ், பெஞ்சமின் அல்சோஃப் அப்படிங்கிற 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட வந்து உங்க 2 பேரையுமே நாங்க மலையை கடக்க வைக்கிறோம், நாங்க மலையேற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலா வந்து மகனோட சேர்ந்து அவங்களுக்கும் வந்து மலை ஏறணும் அப்படிங்கறது ஆசைதான். பட் அவங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால எப்படி இந்த விஷயம் சாத்தியமாச்சு? ஆக்சுவலி இது வந்து ஃபார்ச்சுனேட்லி நடந்திருக்கு. என்ன ஆயிருக்குன்னா அந்த 2 போட்டோகிராஃபர்ஸ்மே உங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய வீல் சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த வீல் சேர் இருக்குல்ல, அதுலயே உட்கார வச்சு மலையில கொண்டு போய் கயிறுல கட்டி இறக்கி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே அவங்களுடைய மகனையும் இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வச்சு ஒரு அழகான அற்புதமான போட்டோ ஷூட் நடத்திருக்காங்க. வெரி குட். கேட்கும் போது நம்மளுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, அவங்களுக்கு சாராக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே எதுக்கு பயன்படுத்த போறதா அவங்க சொல்லிருக்காங்கன்னா, இவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்து வீல் சேர்ல இருக்காங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம கால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா ஃபீல் பண்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே காட்டி பாசிட்டிவான தாட் அவங்களுக்குள்ள கொண்டு வரணும், அவங்களாலே எல்லாமே முடியும் அப்படிங்கறத நான் அவங்களுக்குள்ள உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் பயன்படுத்திக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான விஷயம். சோ காலையிலே வந்து ரொம்ப அழகான ஒரு மோட்டிவேஷனலான ஒரு நியூஸ் கொடுத்திருக்கேன். சோ இந்த தகவலோட அடுத்ததா மார்ஷல் ஆர்ட்ஸ் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. கடந்த சில நாட்கள் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் ஒன்றா சேர்ந்து கத்துக்கிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு இப்போ ஃப்ரீக்வெண்டா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இப்போ டீச் பண்ண போறேன். செயின் ஸ்நாச்சிங். இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். நிறைய நியூஸ்ல பாக்குறோம். இதுல இருந்து எப்படி உங்களே நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதா இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இதுக்காக என் கூட ரிஷிகா என்னோட பார்ட்னர் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ ரிஷிகா. ஸோ செயின் ஸ்நாச்சிங்ல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரோட்ல வாக் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அந்த அலர்ட்னஸ் இல்ல அப்படின்னா ஆப்வியஸா செயின் என்ன நம்மளே கூட தூக்கிட்டு போக சான்சஸ் இருக்கு. ஸோ செயின் ஸ்நாச்சிங்க்கு நம்ம இப்போ ஒரு டெக்னிக்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக், இப்போ ஜென்ரலா வந்து நம்ம வாக் பண்ணி போயிட்டே இருக்கோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து வராங்க. ஸோ இதுல நம்மளுக்கு ஹேண்டை டச் பண்ணும் போதே ஒரு ஃபீல் இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த டெக்னிக், அந்த தருணத்துல நம்ம ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணி இப்படி அவங்க ஹேண்டை லாக் பண்ணி வைக்கிறோம். இங்க லாக் பண்ணி வைக்கும் போது கூட சேர்ந்து நம்ம அட்டாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக் வந்து இன்னொரு வாட்டி பாருங்க, ட்ரை. ஸோ இங்க ஒரு டர்ன் பண்றோம், இங்க போடுறோம் இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட்ல வந்து நம்ம எல்போக்குள்ள அவங்களோட ஹேண்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம லாக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம we can just proceed. ஒன்னு வந்து நம்மள கிட்ட இருந்து அவங்க அதுக்கு மேல செயினை ஸ்நாட்ச் பண்ண முடியாது. ஸோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்துட்டு நம்ம அட்டாக்கும் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஈஸியா நம்மள சேஃப்டி பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் டெக்னிக்கு போலாம். ஸோ இப்போ நம்ம வாக் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ திடீர்னு வராங்க ஒருத்தவங்க. அந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிடலாம். மிஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே கொஞ்சம் டாட்ச் பண்ணி இப்படி போகணும் அப்படின்னாலே வந்துட்டு ஏதோ நம்ம அட்டாக்கும் பண்ணலாம், அவங்க சைட் திரும்பணும் அப்படின்னா புஷ்ஷும் பண்ணி ரிலீஸும் பண்ணலாம். இதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெக்கை நீங்களும் எங்க கூட சேர்ந்து பண்ணுங்க. இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து 1.5 விட்க்கு வைக்கிறோம். இப்படி பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே மிஸ் பண்றோம். ஸோ இங்க இருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் இப்படி சிட் அப்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உட்காந்து எழுந்துக்கிறோம். ஸோ அப்படிதான் வந்து நம்ம இதை மிஸ் பண்றோம். இது மிஸ் பண்ணும் போது இன்னொன்னு இது கூட நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த டாஜ். இங்க இருந்து இப்படி போறோம், இப்படி போறோம், இந்த பொசிஷன்ல இப்படி போறோம். ஜஸ்ட் ஒரு நார்மல் டான்ஸ் ஸ்டெப் ஆட்டும். அப்படியே 1 2. ஸோ இதுல வந்துட்டு நீங்க அப்படியே உட்காந்து கம் அகேன். ஸோ இப்போ ஸ்நாட்ச் பண்ண வராங்க, டர்ன் பண்ணும்போது அப்படியே மிஸ் பண்றோம், அப்படியே டாஜ் பண்றோம், அட்டாக் பண்றோம், அப்படியே திரும்பி புஷ் பண்றோம். ஸோ இதுவும் சிம்பிளான டெக்னிக் தான். சீக்வன்ஸ் படி நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். ஒன்னு வந்துட்டு உட்கார்றோம், டாட்ச் பண்றோம், மிஸ் பண்ணி டாட்ச் பண்ணி அட்டாக் பண்றோம். ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரைக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க வைக்கிறது எல்போ பார்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பார்ட். நம்ம இங்க டெக்னிக்ஸ் கத்துக்கிறோம், வேணும்னா வந்து அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணலாமே தவிர தேவையில்லாம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செயின் ஸ்நாச்சிங்லேயே இன்னொரு டெக்னிக் பார்க்கலாம். இப்போ செயின் ஸ்நாட்ச் பண்ண வராங்க. அப்போ இங்க நீங்க திரும்புறீங்க, திரும்பி இப்படி பிளாக் பண்ணதோட சேர்ந்து ஆப்போனண்ட்டை அட்டாக்கும் பண்றீங்க. ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஸ்லாப் வந்து ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு விஷயம். ஜஸ்ட் எடுத்து அப்படியே தான் ஸ்லாப் பண்றோம். ஸோ அதுல வந்துட்டு ஒன்ஸ் அகேன் ஸ்லோவா காமிக்கிறேன் வாங்க. இங்க திரும்பி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி ஸ்லாப் பண்றீங்க. ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு அவங்க உடனே வந்து இந்த கையை வச்சு அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எடுக்கணும் அப்படின்னாலும் உங்க கையை தாண்டி தான் அவங்க அட்டாக் பண்ண முடியும். அதுக்குள்ள நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னால உங்களை ஈஸியா நீங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு சிம்பிளான டெக்னிக் செயின் ஸ்நாச்சிங்ல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்மால் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்க இருந்து இப்படி ஜம்ப் பண்றீங்க, திரும்பி ஜம்ப் பண்றீங்க. ட்ரை பண்ணுங்க. ஜம்ப், எஸ், பேக், ஜம்ப். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஜம்பிங் டெக்னிக் தான் இப்போ இதை செயின் ஸ்நாச்சிங்க்கு எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். இந்த ஒரு டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இப்போ அலர்ட்டா இருக்கோம், நமக்கு பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு. அப்படின்ற தருணத்துல இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க டச் பண்ண வரதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஜம்ப் பண்றீங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி புஷ் பண்றீங்க. ஓகே? ஸோ இன்னொரு வாட்டி ஸ்லோவா காமிக்கிறேன். அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, கிட்ட வராங்க, அப்படியே ஜம்ப் பண்றீங்க, அப்படியே திரும்பி ஜம்ப் பண்ணி புஷ் பண்றீங்க. ஓகே? ஸோ இதுதான் ஃபோர்த் டெக்னிக்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்த டெக்னிக்ஸ் எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிளான டெக்னிக்ஸ், ஈஸியான டெக்னிக்ஸ். சின்ன குழந்தைங்களும் கற்றுக்கலாம், பெரியவங்களும் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமான டெக்னிக்ஸ்லாம் இல்லை. ரொம்ப ஹையாக குதிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு டாஜ், ஒரு சிட், இல்லை ஒரு லைட் ஜம்ப், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 4 டெக்னிக் செயின் ஸ்நாச்சிங்காக பார்த்தோம். செயின் ஸ்நாச்சிங் அப்படின்றத விட இப்போ ஒரு இன்டென்ஷன் அப்படின்ட்டு இருக்கு. செயின் ஸ்நாச்சிங்க்கு நிஜமாவே அவங்க அந்த செயின் ஸ்நாச்சிங்க்கு வந்தாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தங்க டேப் பண்ண வராங்க அப்படின்றவர் அவங்க கிட்ட நான் இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்ளை பண்ணிட்டு ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ பி கேர்ஃபுல் when you use all these techniques. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களோட ஃபிட்னஸ்க்கும் இருக்கும், உங்களோட மைண்ட்க்கும் அது ஒரு நல்ல விஷயம். டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எங்கே அப்ளை பண்ணுமோ அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ இன்னைக்கு பார்த்த டெக்னிக்ஸோட இந்த செஷன் முடியுது. இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். until then நன்றி, வணக்கம். கஷ்டம் வரும்போது அதை பார்த்து கஷ்டப்படாதவங்க கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுப்பாங்கன்னு நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு தெரியுமா? எக்ஸாக்ட்லி கண்மணி. சாராவும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால சோர்ந்து போய் உட்காராம கான்ஃபிடென்ட்டா போராடினாங்க. அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. நம்மளுக்கும் கஷ்டம் வரும்போது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா போராடணும்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படிங்கறத சொல்லி அடுத்ததா மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இந்த பிரச்சனை நம்ம ஊர்ல தான் இருக்குன்னு பார்த்தா வெளிநாட்டுல கூட இதே பிரச்சனை தான். எந்த பிரச்சனையை பத்தி சுவாதி பேசிட்டு இருக்க? வேற என்ன, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு லேட்டா வரத பத்தி தான். நீ சொன்ன மாதிரி இது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை தான். ஆனா இதுக்கு இப்ப வரைக்கும் தீர்வு என்னங்கிறது மட்டும் தெரியவே மாட்டேங்குது. ஆனா சைனாவுல ஒரு லேடி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனால இதெல்லாம் கூடவா கண்டுபிடிக்கிறாங்க? இதெல்லாம் கூட விட்டு வைக்கல போல இருக்குல்ல. சரி, அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க அவங்க? ஆக்சுவலா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து டெய்லி வீட்டுக்கு லேட்டா வருவாராம். இவங்களும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டாங்க, எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்துட்டாங்க. அவரை வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வர வைக்கவே முடியலையாம். ஐயோ, அப்புறம் என்னதான் பண்ணிருக்காங்க அவங்க? பட் ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் வந்து இந்த லேடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து டெய்லி குவிக்கா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாராம். சிம்பிளான சொல்யூஷன் வேற சொல்றேன். இந்திய மக்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும், சீக்கிரம் சொல்லு. பொறு ஆக்சுவலி என்னன்னா, அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கார்டு ரீடரை வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் வந்து டெய்லி 9 o'clock குள்ள வீட்டுக்கு வந்துட்டா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஒரு ½ an hour லேட் ஆச்சுன்னா 970 rupees ஃபைனா. அதுக்கும் மேல லேட் ஆச்சுன்னா அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா எல்லா வீட்டு வேலைகளும் ஹஸ்பண்ட் தான் பார்க்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டரை போட்டாங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுறாராம். அப்படியும் லேட் ஆச்சு, ஏதாவது ஒர்க் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, லேட் ஆச்சுன்னா போன் பண்ணி எக்ஸ்கியூஸும் கேட்டுறாராம். சூப்பர். சைனா ப்ராடக்ட்னா எப்பவுமே சக்சஸ் தானே. சரி, இப்போ சூப்பரான ஒரு டெக்னிக் பத்தி சொல்லியிருக்க. இதை தொடர்ந்து எப்படி நம்முடைய அழகை மேம்படுத்துறது அப்படிங்கறத பியூட்டி டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஷோ வந்து லேடி ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். அதாவது வந்து எக்ஸஸ் ஹேர் க்ரோத் இன் விமென். அதாவது என்னோட லாங்குவேஜ், அதாவது மெடிக்கல் லாங்குவேஜில் சொல்கிறது ஹர்சியூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர்சியூட்டிசம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபீமேலுக்கு மேல் டிஸ்ட்ரிபியூஷனில் முடி வளர்றது. அதாவது முகம் பகுதிகள், ஃபேஸில், அப்பர் லிப்பில், பியர்ட் ஏரியா, இல்லைனா வந்து சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ், செஸ்ட்டு, அப்டமன், பேக்கில், இந்த பகுதிகள்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் ஹேர். பட் இந்த பகுதியிலெல்லாம் உங்களுக்கு திக்காக, பிளாக்காக, ரஃப்பாக மேல் டைப் ஆஃப் ஹேர் க்ரோத் இருக்கும்போது அதை பேர் தான் நம்ம ஹர்சியூட்டிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஹர்சியூட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஏன் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹர்சியூட்டிசம் வந்து ரொம்ப காமன். அதாவது சில ரேசஸ், சப்போஸ் சவுத் இந்தியன் ரேசஸே ஃபார் தட் மேட்டர், இல்லைனா வந்து ஏஷியன் ரேசஸில் இட் இஸ் குவைட் காமன். உங்களுக்கு சில பேர் ரொம்பவே வந்து ஒரு ஹேரியாக இருப்பாங்க உங்களுக்கு. இது தவிர வந்து there are 3 reasons why this kind of ஒரு hairiness in women comes. அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் தாங்க. சில ஃபேமிலிஸில் பேஷண்ட் வரும்போதே எங்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பயங்கர ஹேரி, எல்லாம் எங்கள் அம்மாக்கும் இப்படி தான் இருக்கும், எங்கள் பாட்டிக்கும் இப்படி தான் இருக்கும், என் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ஜெனட்டிக் தன்மை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஃபேமிலியல் ஆர் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஹேர் க்ரோத். தி அதர் ரீசன் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஹார்மோனல் இஷ்யூஸ்னால வருது. ஸோ ஹார்மோனல் இஷ்யூஸ்னால ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோனை பற்றி. இந்த டெஸ்டோஸ்ட்ரோனுங்கிறது மென் மாத்திரம் கிடையாது, லேடிஸ்லையுமே வந்து வி ஹாவ் திஸ் ஹார்மோன். ஸோ
ஸோ ஏன் எப்போ வந்து இது நம்மளுக்கு ஒரு இஷ்யூ கொடுக்க ஆரம்பிக்குது, எப்போ வந்து நம்ம ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதர் இந்த டெஸ்டோஸ்டரோனோட அமௌண்ட் அதிகமாயிடுச்சு, நார்மலாக இருக்கிறதோட ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஹேர் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டரோன் இருக்கிற சின்ன அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்டரோனுக்கே ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுது. அப்படிங்கும்போது இந்த 2 ரீசன்னால தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஒரு மேல் டைப்ல க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னெல்லாம் ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப காமன் இஷ்யூ வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் தான். இது வந்து நம்ம PCOS இல்லைன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் 40 to 50% ஆஃப் த விமன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து PCOSங்கிற ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. பட் எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம PCOSல என்னென்ன சிம்டம்ஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எக்ஸஸ் ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸ், இந்த ஒரு மேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹேர் க்ரோத், பிம்பிள்ஸ் அதிகமாக, எஸ்பெஷலி இந்த லோவர் ஜா ஏரியாவில் வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் வருது, அண்ட் பீரியட் இர்ரெகுலாரிட்டிஸ், எப்போவுமே ஒரு ரெகுலராக பீரியட்ஸ் வராமல் ரொம்ப இர்ரெகுலராக வருது, சைக்கிள்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது, அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப வெயிட் கெயின் அதிகமாக இருக்கிறது, அதாவது ஒபிசிட்டி இல்லை வெயிட் கெயின் இருக்கிறது. இது தவிர வந்து சில பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறதும் காமன், இல்லைனா வந்து கொழுப்பு சத்து, அதாவது கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாகுது, ஈவன் டயபெட்டிஸ் வருது. லேட்டர் இன் லைஃப் வந்து உங்களுக்கு அதர் இஷ்யூஸ் லைக் ஹார்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம அதை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். பட் ஆனால் எல்லாருக்குமே இப்போ PCOS இருக்கு. PCOSனா என்ன, ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூல ஓவரிஸ்ல சின்ன சின்ன நீர்க்கட்டிங்க இருக்கு. இந்த நீர்க்கட்டி இருக்கிற அது அந்த நீர்க்கட்டியோட சார்ந்த ஹார்மோனல் இஷ்யூஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு சொல்றோம். ஸோ இதனால வந்து எல்லாருக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸும் வரணுன்றது கிடையவே கிடையாது. சில பேருக்கு வந்து ஒன்லி பிம்பிள்ஸ் மாத்திரம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது, பீரியட்ஸ்லாம் நார்மலா இருக்கும். சில பேருக்கு ஒன்லி ஹேர் க்ரோத் வந்து ஒரு மாதிரி ரொம்ப திக் ஹேரா இருக்கும். பட் சம் கேர்ள்ஸ் ஹேவ் ஆல்சோ இந்த பீரியட் இர்ரெகுலாரிட்டிஸும் இருக்கலாம். ஸோ ஒரு PCOS ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ங்கும் போது அந்த அமௌண்ட் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு சார்ந்த சிம்டம்ஸ் வந்து கம்மியாவோ அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த PCOSங்கிறது வெரி காமன் ரீசன் ஃபார் எக்ஸஸ் ஹேர் ஆன் த ஃபேஸ் அண்ட் பாடி. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸை தவிர இப்போ வேற என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்ட்ரோனுங்கிற ஹார்மோன் சொன்னேன் இல்லையா, சில டைம்ஸ் என்ன ஆகும், சம் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடியில் இந்த டெஸ்டோஸ்ட்ரோன் சுரக்கிற கட்டிங்க உருவாகலாம், தானாக உருவாகலாம். அதனால வந்து உங்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரோன் லெவல் அதிகமாயிட்டே போகும். பட் அந்த ஒரு இஷ்யூ வருது, ஒரு கட்டி இருக்கு, அது டெஸ்டோஸ்ட்ரோன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கும்போது அதோட ஜஸ்ட் நாட் ஹேர் க்ரோத், ஹேர் வந்து எக்ஸஸாக ஆகிறதோட தவிர அதர் மேல் டெண்டன்சிஸ், வாய்ஸ் வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும், மேல் வாய்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது வந்து உடம்பு பெருமானம் அதிகமாகிறது, ஒரு மேல் கைண்ட் ஆஃப் மசில் மாஸ் ஆட் ஆகிறது, ஹைட் வருது. ஸோ அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஒரு மாஸ்குலைனாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ், அதோட சேர்ந்து பீரியட் இர்ரெகுலாரிட்டிஸும் வருது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன், அதாவது டெஸ்டோஸ்ட்ரோன் சுரக்கிற ஒரு கட்டி இருக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமாக வரது உண்டு. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரீசன்ஸ் ஆஃப் வை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருதுன்ட்டு. இது தவிர சில பேர் ரொம்ப ஒரு ஒபீஸாக இருக்காங்க, வெயிட் ரொம்ப ஆட் பண்றாங்கன்னா அவங்க அப்டாமினல் ஃபேட்டே வந்து ஹார்மோனா கன்வெர்ட் ஆகி அதுவுமே வந்து எக்ஸஸ் ஹேர் க்ரோத் கொடுக்க சான்ஸ் இருக்கு. தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் வந்து திக் ஹேர் இருக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. லாஸ்ட் பட் வெரி அன்காமன் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசன்ஸ். சில பேர் வந்து உங்களுக்கு மெடிக்கலியே வந்து அவங்களுக்கு ரொம்ப லாங் டியூரேஷன் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ், ஆஸ்மேட்டிக்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ், இல்லைன்னா வந்து ஸ்டெராய்டு ஹார்மோன் உடம்புல சுரக்காததுனால எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்து ஸ்டெராய்ட்ஸ் ரொம்ப லாங் டேர்ம் எடுக்கிறவங்க அப்படிங்கும்போது கூட சம்டைம்ஸ் வந்து ஹேர் க்ரோத் அதிகமாகும். இன்னொரு ரொம்ப காமன் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபார்மசியில் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான், பட் ஃபார்மசியில் வந்து போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் கொடுங்க, எனக்கு லைட்டனிங் க்ரீம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து அவங்க சில க்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்டெராய்ட்ஸோட இருக்கிற க்ரீமை வந்து உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க ஃபார்மசியில். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டிய விஷயம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பை எனி திங் அக்ராஸ் த ஃபார்மசி விதவுட் யுவர் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஏன்னா வந்து இந்த க்ரீம்ஸை வந்து ரொம்ப நாள் அப்ளை பண்ணுறதுனால ஒரு சைடு எஃபெக்ட் வந்து எக்ஸஸ் ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸும் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ யூஸ் ஆன் த ஃபேஸ். இதெல்லாம் தான் வந்து காமன்லி ரீசன்ஸ் ஃபார் எக்ஸஸ் ஹேர் க்ரோத். இந்த ஹேர் க்ரோத் வந்து எப்படி வேற என்ன டெஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஹார்மோனல் ப்ரொஃபைல், அதாவது டெஸ்டோஸ்ட்ரோன், தைராய்டு அண்ட் சுகர் லெவல்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். அது வந்து உங்கள் டாக்டர் கண்டிப்பாக உங்களை they will be able to guide you. இது பண்ண அப்புறம் when you know ஓகே இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கு, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஹேர் க்ரோத் மாத்திரம் தான் இருக்கு, எனக்கு ஜெனட்டிக்காக இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கும்போது என்ன டைப்ஸ் ஆஃப் வாட் கேன் வி ஃபாலோ டு டிக்ரீஸ் த ஹேர். ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் there are 2 types of hair reduction. ஓகே,
ஒன்று வந்து டெம்பரரியாக பண்ணுறது, இன்னொன்று வந்து பெர்மனெண்ட்டாக எடுக்கிறது. பட் இந்த ஹேர் ரிடக்ஷன் பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, உடம்பு பெருமானம் இருக்கிறவங்க, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு வெயிட் கெயின் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இழைக்கிறது, அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற பொண்ணுங்க should be definitely undergo weight loss. டயட்டில் ஃபஸ்ட்டு சுகர் கட் பண்ணுங்க, as much as possible கார்போஹைட்ரேட் பேஸ்ட் மீலை கம்மி பண்ணி ப்ரோட்டீன் பேஸ்ட் மீலாக மாற்றிக்கோங்க. உங்கள் கார்ப்ஸை கட் பண்ணி எக்ஸசைஸ் நிறைய பண்ணி வெயிட் குறைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வெயிட் லாஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ், அதாவது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமில். அப்படிங்கும்போது இதுவே வந்து உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸு. இது தவிர வந்து வீட்டில் பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ப்ளக் யோர் ஹேர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீசர்ஸ் வச்சு எடுத்து அந்த முடியை ப்ளக் பண்ணி எடுப்பாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதனால இன்ஃபெக்ஷன் மாத்திரம் இல்லை, ஸ்காரிங்கும் வரும், நிறைய தழும்பு ஃபார்ம் ஆகும். அதனால டோன்ட் டூ இட். அண்ட் என்ன டெம்பரரி மெத்தட்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்குது. நம்ம வேக்சிங், த்ரெட்டிங், ஷேவிங் இதெல்லாம் டெம்பரரி மெத்தட்ஸ். அப்போதுக்கு உங்களுக்கு இட் வில் ஹெல்ப். அண்ட் ஆல்சோ பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குறது என்ன அப்படின்னா, க்ரீம் எதாவது கொடுங்க டாக்டர் எனக்கு ஹேர் இந்த க்ரோத்தை குறைக்கிறதுக்கு. க்ரீம் இருக்குது, பட் ஆனால் அதுவுமே டெம்பரரி தான். அதாவது அந்த க்ரீம் எவ்வளோ நாளைக்கு போடுறீங்களோ அவ்வளோ நாளைக்கு ஹேர் தின்னிங் இருக்கும், குறைவு இருக்கும். விட்ட உடனே திருப்பி வந்து இட் ஸ்டார்ட் க்ரோயிங் பேக் டு நார்மல். இது தவிர வந்து என்ன பெர்மனெண்ட்டாக ஹேர் ரிமூவல் எப்படி டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. லேசர் ஹேர் ரிடக்ஷன் இஸ் த ஒன்லி மெத்தட் வேர் யூ கேன் பெர்மனெண்ட்லி டேக் அவுட் த ஹேர். அது என்ன, இப்போ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து லேசர் ஹேர் ரிமூவல்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ லேசர் ஹேர் ரிடக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேசர் ஹேர் ரிடக்ஷன்லையுமே 85% ஆஃப் த ஹேர் வந்து போயிடும். அண்ட் இது ஒரு சிட்டிங்கில் பண்ண முடியாது. டெஃபினெட்லி 6 to 8 சிட்டிங்ஸுங்கிறது மினிமம் யாருக்கு வேணால் தேவை இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் த நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் சம்டைம்ஸ் தேவை இருக்குது. ஏன்னா அந்த ஹேர் வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த எவ்வளோதான் லேசர் வச்சு நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து ரொம்ப லாங் டியூரேஷனில் நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் அதிகமாக தேவை இருக்கலாம். எப்படி இந்த லேசர் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிக்குள்ள அந்த கருப்பாக இருக்கிற பிக்மெண்ட் பேர் மெலனின். அந்த மெலனினை வந்து டார்கெட் பண்ணி அந்த முடி கண்ணை வந்து அழிச்சிடுது. ஸோ எவ்ரி சிட்டிங் நீங்கள் வரும்போது, சப்போஸ் ஒன்ஸ் அ மந்த் ஒரு சிட்டிங் வர வேண்டியிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒன்ஸ் அ மந்த் நீங்கள் வரும்போது நீங்கள் எவ்ரி சிட்டிங்க்கு அந்த ஹேர் வந்து திக்காக இருக்கிற ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஸ் ஆகிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் ஒரு 3 or 4 சிட்டிங்ஸ், ஒரு 5 சிட்டிங்ஸ் கழிச்சு அந்த முடியே வந்து ஃபுல்லாக காணாமல் போயிடும் உங்களுக்கு. பட் ஈவன் இந்த லேசர் ஹேர் ரிடக்ஷனில் கூட சில ஹேர்ஸ் கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் தெரப்பி ஒன்ஸ் a year or twice a year வந்து லேட்டர் இன் லைஃப் தேவை இருக்கிற சான்சஸும் உண்டு. ஸோ இதெல்லாம் பண்ணி யூ கேன் ரெடியூஸ் யுவர் ஹேர், யூ கேன் ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் எக்ஸஸ் ஹேர் growth on the face. I hope this has helped you today. Have a nice day. கண்மணி, நிறைய லேடிஸ்க்கு எப்படி அவங்களோட ஹஸ்பண்டை சீக்கிரமா வீட்டுக்கு வர வைக்கணுங்கிறது தெரியவே இல்லை. இதனால டெய்லி வீட்டுல எல்லார் வீட்லயும் பிரச்சனை தான் நடக்குது. பட் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்லியிருக்கோம்ல. இந்த ஐடியாவை கண்டிப்பா எல்லாருமே கேட்டு நோட் டவுன் பண்ணிருப்பாங்க. இனிமே என்ன, வீட்டுக்கு வீடு கார்டு ரீடர் தான். சரி, இந்த சூப்பரான தகவலோட இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் இன்னும் அட்டகாசமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, கண்டிப்பா எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும்ல? ஆமா கண்மணி, கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன் இருந்தாதான் எந்த விஷயத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரிய வரும் இல்லையா? கரெக்டா சொன்ன ஸ்வாதி. இப்படிதான் பெங்களூரை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கா. இன்ஸ்பயர் ஆனது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய செயலை செஞ்சு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கா. கரெக்டா, இந்த பொண்ணை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஹனிங்கிற ஒரு 9 வயசு பொண்ணு தானே. அந்த பொண்ணு ஒரு வாட்டி விளையாடிட்டு இருக்கும் போது ரொம்ப வெயில் அதிகமா இருந்திருக்கு. சோ உடனே போய் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஏன் இவ்வளவு வெயிலா இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு குவெஸ்சன் கேட்டிருக்கு. சோ அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தை தானே அப்படின்ட்டு அலட்சியமா இல்லாம கரெக்டான பதில சொல்லிருக்காங்க இல்லையா? கரெக்ட். ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே குழந்தைகள் வந்து உங்ககிட்ட குவெஸ்சன் கேட்கறது ஆக்சுவலி என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு சரியான விடை கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? ஆனா ஹனியோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவ கேட்ட கேள்விக்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க. வந்து கேட்டிருக்கா, எதனால இவ்வளவு ஹாட்டா இருக்கு வெளியே, இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி மரங்கள் வந்து நம்ம ரொம்ப அழிச்சிட்டோம், அதனால வந்து மழையும் கம்மியாயிடுச்சு. மழை கம்மியானதால வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனாலதான் நீ வெளியே போய் விளையாடும் போது இவ்வளவு சூடா இருந்திருக்கு, இவ்வளவு ஹாட்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹனி என்ன முடிவு பண்ணிருக்கா, மரங்கள் இவங்க வெட்டினா என்ன, இப்ப நம்ம மறுபடியும் உருவாக்கலாம், நம்ம மறுபடியும் மரம் கன்றுகளை நட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கா. சூப்பர்யா, ஒரு 9 வயசு சின்ன பொண்ணுக்கு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு செஞ்சிருக்கா அப்படிங்கறதே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான்.
அதுக்கப்புறம் ஹனி என்ன டிசைட் பண்ணிருக்கான்னா அவ வீட்லயே மரக்கன்றுகளை நட ஆரம்பிக்கலான்னு. ஆனா அவளுடைய வீடு வந்து வாடகை வீடு அப்படிங்கறதால அவளுடைய ஹவுஸ் ஓனர் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கலையா. சோ என்ன பண்ணிருக்கா, அவளுடைய நெய்பர்ஹுட் எல்லாம் போய் அவருடைய ஏரியால இருக்கக்கூடிய மத்த எல்லா வீடுகளுக்கும் போய் உங்க வீட்டுல நான் மரக்கன்று நட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ண பிறகு ஓகே சொன்ன பிறகு மரக்கன்றுகளை வாங்கி கொண்டு போய் நட ஆரம்பிச்சிருக்கா. ஆனா சின்ன பொண்ணு அப்படிங்கறதால தனியா எல்லாத்தையுமே செஞ்சுட முடியாது இல்லையா. அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணிருக்கா, இந்த மாதிரியான செயல்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணி இந்த அந்த ஏரியால இருக்கக்கூடிய மொத்த எல்லா வீட்லயுமே அவங்க வந்து மரக்கன்றுகளை போய் நட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு அழகான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு நல்ல செயல் அது அப்படிங்கறத புரிஞ்சு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய மரக்கன்றுகளை வாங்கி அவங்களுடைய குழந்தைகள் கொடுத்துட்டு அவங்கள இன்னும் அதிகமா என்கரேஜ் பண்ணிருக்காங்க. சூப்பரான விஷயம் சொல்லியிருக்க கண்மணி. கண்டிப்பா அந்த பொண்ணையும் சரி அந்த பேரண்ட்ஸையும் சரி நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனலான மெசேஜோட அடுத்ததா காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். Good morning and welcome to Style One Pondy Bazaar T Nagar. Silk collections இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வெரைட்டி ஆஃப் சில்க்ல ஒரிஜினல் சில்க்லேயே வந்து ஜரி அப்படி இல்லாமல் வெரைட்டி ஆஃப் சில்க் இருக்கு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், டபேட்டா சில்க், ரா சில்க், டசர் சில்க், ஜூட் சில்க், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ரா சில்க்ல பேட்ச் எம்ப்ராய்டரி ஒர்க். இது வந்து ஆல்ரெடி எம்ப்ராய்ட் பண்ணி பேட்ச் நமக்கு அவைலபிளாக இருக்கும், ஆஸ் அ நெட்லேயும் இருக்கும், சம்டைம்ஸ் அது பேட்சாகவும் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணி அதில் சம்கி அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேஸ்டட் ஸ்டோன் ஒர்க். இதில் யூஸ்வலாக இருக்கிறத விட இதில் தனியாக என்ன எக்ஸ்க்ளூசிவாக இருக்குன்னா பனாரஸ் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபீல்காக. ரா சில்க் அப்படின்னாலே மோஸ்ட்லி இந்த பனாரஸ் டிசைன் ஒரு அந்த பிளாக் இல்லை அந்த மெட்டீரியல் தானே ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் அட்டாச்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பார்க்குறது பல்லு போர்ஷன். இதுலேயே பாடி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். த்ரூ அவுட் த சாரி இந்த பனாரஸ், இந்த த்ரெட் எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க், இது எல்லாமே சாரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போல்லாம் மோஸ்ட்லி ஒரிஜினல் சரி நம்ம விரும்புறதை விட டெஸ்டர் சரி நிறைய விரும்புகிறோம். பட்ஜெட்னாலையும் சரி, இவ்வளோ ஹெவி ஒர்க் வேணும்னா அதோடைய ப்ரைஸிங்கே வேறு லெவல் இருக்கும். ஸோ இது வந்து மிளகாய் பழ கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெட், அதில் பல்லு நம்ம பார்க்குறோம். சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் கம்ப்ளீட்டாக கோல்ட் அண்ட் ரெட்டில் மர்ஜ் பண்ணி இருப்போம் இதை கட்டினோன்னா. ஸோ மோஸ்ட்லி ஃபார் பெட்ரோத்தல் அந்த மாதிரி. இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்க டிசைன், பாடி ஃபுல்லாக டியர் ட்ராப் டிசைன் ஒரு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன், லீஃப் டிசைன், இது எல்லாமே குட்டி குட்டியாக எம்போஸ் பண்ணி அப்படியே டயக்னலாக நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பாடி ஃபுல்லாக. ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்க சில்க் சாரி. ஸோ இந்த மாதிரி பியூர் சரிலையும் கிடைக்குது, டெஸ்டர் சரிலையும் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ட் சில்க் கலெக்ஷனில் வந்து செல்ஃப் டிசைன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது காட்டனா சில்கான்னு வந்து தொட்டு பார்த்தா தான் தெரியும், அந்த மாதிரி ஒரு சாரி. 3 ட்ரை கலர் சாரி. இது வந்து பல்லு ப்ளூ கலரில் பார்க்கறதுக்கு வந்து ஜூட் த்ரெட்ல எம்ப்ராய்ட் பண்ண மாதிரி இருக்கு. பட் மிக்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் அண்ட் ஜூட் த்ரெட் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்ல கிடைக்குது. ஜரி கீழே வந்து ஃபுல்லா ஜரி. இதோடைய பாடி வந்து சட்டில் ரெட் பேஸ்ல, ரொம்ப பிரைட் ரெட்டா இல்லாம சட்டில் ரெட்ல பேஸ்லயே ரெட்டோடையே ஒரு ப்ளூ டச் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. பட் இன் பிட்வீன் உங்களுக்கு வந்து அந்த இங்க் ப்ளூ அண்ட் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் இதுல இருக்கு. பீகாக் பார்டர் த்ரெட் ஒர்க், அதுக்கு கீழே ஜரி ஒர்க். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன். அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சில்க்லேயே உப்படா சில்க். இவங்க கிட்ட செல்ஃப் டிசைன் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு. யூஸ்வலாக எல்லோ அண்ட் க்ரீனே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி செல்ஃப் டிசைனில் இவ்வளோ வைப்ரண்ட் கலர்ஸ்னால் கேட்கவே வேண்டாம். ஸோ இது பல்லு, தலைப்பு ஃபுல் லெமன் எல்லோ, ஆலிவ் கிரீன்,
மின்ட் கிரீன் காம்பினேஷன்ல சுங்கோட பியோர் சில்க். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பியோர் சில்க், ஃபுல்லாகவே இப்படி இருக்கும் செல்ஃப் டிசைனில். இது வந்து எல்லோவில் க்ரீன் டிசைன் போட்டிருக்காங்களா இல்லை க்ரீனில் எல்லோ டிசைன் போட்டிருக்காங்களா, த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் பார்டர் இஸ் ஆல்சோ வெரி ப்ரிட்டி, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்க் காட்டன் பார்க்கலாம். இது வந்து த்ரெட் ஒர்க் சாரி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, பட் சில்க் காட்டன் சாரி. இதுவும் அப்படிதான், ரொம்ப கிராண்டா இல்லாம பார்டரை வந்து சட்டில் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நேவி ப்ளூ அண்ட் ஒரு மாதிரி மஜந்தா காம்பினேஷன்ல இருந்தா கூட எப்படி இந்த சாரியை இவ்வளோ சட்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 2 டார்க் கலர் சேர்ந்து ஒரு சாரியை சட்டில் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ பிளசன்ட் சாஃப்ட் பார்டர் 2 சைடுமே. இது வந்து பல்லு, பாடி வந்து இது. போல்கா டாட்ஸ், நேவி ப்ளூ போல்கா டாட்ஸ் மரூன் பேஸ்ல. இது ஒரு கலெக்ஷன். இது வந்து ஃபுல்லா பிரிச்சு பார்த்தா வெறும் த்ரெட் மாதிரி, த்ரெட்டை வச்சே ஒரு சாரி பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கோர்வை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதுலேயே இன்னொரு சில்க் காட்டன் கலெக்ஷன் வந்து ப்ரைஸ் ரேஞ்சிங்கை பொறுத்து டிசைன்ஸ் அதுக்கப்புறம் த்ரெட் இது எல்லாமே டிஃபர் ஆகும். இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு கோட்டா காட்டன் மாதிரி இருக்கு, பட் பனாரஸ் பிரிண்ட்ல ஒரு சில்க் காட்டன் சாரி. ஸோ இது ஒரு சில்க் காட்டன் கலெக்ஷன். அப்புறம் நார்மல் கிளாசிக் லைக் அம்மா அப்புறம் ரொம்ப நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் சில்க் காட்டன்லாம் கட்டிப்பாங்களா அந்த மாதிரி கிளாசிக் கலெக்ஷனும் இருக்குது, பட் வைப்ரண்ட் காம்பினேஷன்ஸில். பேரட் க்ரீன் அண்ட் மஸ்டர்ட் கலர் வித் சட்டில் பார்டரோட. ஸோ பாடி ஃபுல்லாக சாரி இப்படி இருக்கும் பேரட் க்ரீனில். இது வந்து பல்லு. பல்லுவில் வந்து உங்களுக்கு காட்டன் மிக்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருக்குது. சில்க் காட்டன் அண்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டைல் ஒன்ல நம்ம பார்த்தோம். வேற வித்தியாசமான கலெக்ஷன் ஸ்டைல் ஒன்ல என்ன இருக்கோ அதோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். ஸ்வாதி, குழந்தைகள் கடவுளுக்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம எல்லாரையுமே அதிக அளவுல ஆச்சரியப்பட வைக்குது. ஆமா கண்மணி, அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் வந்து ஹனி அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதை வந்து ஒரு நியூஸா மட்டும் பார்க்காம ஆஸ் அ சிட்டிசன் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம நாடு வந்து ஒரு பசுமையான நாடா மாறிடும். ரொம்ப கரெக்டா சொன்ன ஸ்வாதி. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பொதுவா கொரியர்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும்? கொரியர்ல என்ன நமக்கு டெலிவர் ஆகும்? நம்மளுடைய ஹால் டிக்கெட், எக்ஸாம் எடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா ஹால் டிக்கெட் வரும், பில்ஸ் வரும். வேற என்ன வரும்? கொரியர்ல வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண சர்டிபிகேட்டா வந்தா எப்படி இருக்கும்? கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண சர்டிபிகேட் கொரியர் யாராச்சும் அனுப்புவாங்களா? சரி, யாருக்கு வந்துச்சு? ஆக்சுவலா கொரியர் ரிசீவ் பண்ணவருக்கும் இதே மாதிரியான ஒரு ஷாக் தான். கொரியர் ரிசீவ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்த ட்ரம் சித்தார்த். அவருக்கு தான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண சர்டிபிகேட் கொரியர்ல வந்திருக்கு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட சர்டிபிகேட் அவருடைய வீடு தேடி கொரியர் மூலமா வர அளவுக்கு சித்தார்த் அப்படின்னு சாதனை செஞ்சிருக்காரு. அதான் ஒரு பேர்லயே ட்ரம் சித்தார்த்னு இருக்கே. ஒரு நிமிஷத்துக்கு 2109 பீட் அவர் வாசிச்சிருக்காரு. அது வாசிச்சது மட்டும் இல்லாம அந்த கின்னஸ் டீமுக்கு வந்து லைவா வந்து அவர் வந்து ஸ்கிரீன் பண்ணியும் காட்டியிருக்காரு. சோ அந்த கின்னஸ் டீம் வந்து இந்த மாதிரி யாரும் முன்னாடி பண்ணதில்லை அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணி அவருக்கு கின்னஸ் ரெக்கார்டும் கொடுத்திருக்காங்க. எஸ், 2109 பீட்ஸ் அப்படிங்கிறது நிஜமாவே ஜாஸ்தி. அது 1 மினிட்ல அவர் வாசிச்சிருக்காருங்கிறது நிஜமாவே ஒரு சாதனையா கருத வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா இதே சாதனையை முன்னாடி கண்டிப்பா மத்தவங்க பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பீட்ஸ் எவ்வளவு? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜார்ஜ் அப்படிங்கிறவரு 1589 பீட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வாசிச்சிருக்காரு. பட் அதையே வந்து ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு நம்ம சித்தார்த்தோட பீட்ஸ் இருந்திருக்கு. எஸ், சித்தார்த் மாதிரி பல இளைஞர்கள் இப்போ சாதனை செய்யறதுக்காக முன் வந்துட்டே தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய மார்னிங் கஃபே சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே.
தொடர்ந்து நம்ம இந்த வாரம் நச்சுப்பொருள் பத்தி பேசிட்டு இருந்தோம். மன ரீதியான நச்சுப்பொருட்கள் பத்தி ஏற்கனவே மெகா சீரியல்ஸ் பத்தி பேசணும். குழந்தைங்களுக்கு கார்ட்டூன்ஸ் எப்படி அவங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பத்தி பேசணும். சினிமாவை பத்தியும் பேசியிருக்கோம். மற்றபடி வீடியோ கேம்ஸ் பத்தியும் பேசணும். இன்னைக்கு 5வது நச்சுப்பொருள், இது ரொம்ப டீனேஜர்ஸை பாதிக்கக்கூடியது. அதுவும் அடோலசன்ஸ்குள்ள அந்த 13 வயசு அந்த ரேஞ்சில் வந்து ரொம்பவே அவங்கள வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம கமர்ஷியலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்ஸ், நம்ம ஆட் பார்க்குறோம் டிவியில. எந்த ஒரு சீரியல் எந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு நடுவுலையும் ஒரு 30 செகண்ட் 15 செகண்டுக்கு வந்து நம்ம மனசை கவரக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்குறோம். இது எந்த பொருள் விற்கக்கூடிய பொருள் ஆடா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, லேடி அப்படின்னா அவங்க வந்து ஒல்லியா இருக்கணும், ஃபுல்லா ஒயிட் ஸ்கின் இருக்கணும், டார்க் ஸ்கின் நம்ம காட்டுறது கிடையாது. அப்புறம் வந்து நம்ம அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசணும், இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்கோம் அவங்களுக்கு. இதே வந்து மென் ஆண்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெத்தட்ல இருக்கணும், 6 பேக் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம காட்டுறோம். இது வந்து என்ன லெவல்ல நம்மளை பாதிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களை வந்து அது ரொம்ப டேஞ்சரஸா டிஸ்ட்ராய் பண்ணுது. நான் அழகா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து முதல்ல இருந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம பொதுவா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அழகான ப்ரௌன் ஸ்கின் உண்டு. இந்த ப்ரௌன் ஸ்கின் எவ்வளோ அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து அவங்க வந்து வெயிலில் போய் உட்காந்து டேன் பண்ணிக்கிறாங்க. ப்ரௌன் ஸ்கின் இருக்கக்கூடியவங்களுக்கு அழகான ஃபீச்சர்ஸ், கண்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து ஸ்கின் கலர்னால இல்லை, நம்ம நேச்சுரலாக நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் உண்டு. ஆனால் இதை நம்ம கட் பண்ணிட்டு அவங்களை என்ன சொல்றோம், வெள்ளத்தோல் இருந்தால் போதும் உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அசிங்கப்படுத்திடுறோம். இதுல சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 1980ஸ்லாம் நீங்க வந்து தமிழ் சினிமாவை எடுத்து பாருங்க. ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் எல்லாம் நேச்சுரல் ப்ரௌன் ஸ்கின் அழகா காட்டினாங்க, அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்றோம், எல்லாமே வந்து நார்த் இந்தியன்ஸா நம்ம கொண்டு வரணும். நான் வந்து இது பிரிக்க விருப்பப்படல, பட் என்ன பண்றோம், எந்த ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் தான் நம்ம வந்து காட்ட மாட்டேங்கிறோம். அவங்கள வந்து டோட்டலா என்ஹான்ஸ் பண்ணி போட்டோஷாப் பண்ணி காட்டுறோம். அது வந்து நம்ம சில்ட்ரனுக்கு தெரியாது. சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்கும்போது அவங்கன்னா அழகு, நம்ம வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்து குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட நான் வந்து காமெடி சொல்லணும் அப்படின்னா செவருக்கு பட்டி தேய்க்கிற மாதிரி அவங்க வந்து முகத்துக்கு வந்து இந்த கிரீம்ஸ் போட்டு போட்டு தான் அழகா இருக்கணும், மேக்கப் போட்டாதான் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம அவங்கள வந்து திங்க் பண்ண வச்சிடறோம். பசங்களுக்கு இன்னுமே மோசம். அவன் பாவம் சாதாரணமா ஆசைப்பட்டு சாப்பிட முடியாது, 6 பேக் இருந்தாதான் அவங்க வந்து டாய்லெட் கிளீனிங் ப்ராடக்ட் கூட விற்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம அவங்களை இது பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இன்னும் மோசமான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, உனக்கு நிறைய காசு பணம் பொருள் இருந்தா மக்கள் உன்னை தேடி வருவாங்க அப்படிங்கிற லெவல்ல அந்த கமர்ஷியலைசேஷன் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு உதாரணம், நீங்க ஒரு ஆட்ல பாத்தீங்கன்னா பையன் வந்து ரொம்ப ஆவரேஜா இருப்பான், ஆனா வந்து ஒரு ப்ராடக்ட் அவன் மேல போட்ட உடனே பொண்ணெல்லாம் வந்து அவன் மேல விழுவாங்களாம். அந்த லெவல்ல நம்ம வந்து அவங்கள டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ என்ன சொல்லி கொடுக்குறோம், நீ உன் கேரக்டர் டெவலப் பண்ணிக்காத, உன் பர்சனாலிட்டியில வந்து நல்ல குணத்தை கொண்டு வராத, ஆனா நீ வந்து ஒரு பொருளோ இல்ல ஒரு கார் வாங்கிட்ட, ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்ட அப்படின்னா நீ வந்து நல்லவன் ஆயிடுவ, நீ வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுவ அப்படிங்கிற லெவல்ல நம்ம வந்து டெவலப் பண்றோம். இதுல 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாடி இமேஜ். நான் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை முதல்ல குழந்தைக்கு சின்ன வயசுல ஊட்டி விடுறோம். அதை வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு இந்த பொருள்லாம் வாங்கிக்கோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல்ல டெவலப் பண்ணி விடுறோம். 2வது லெவல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, பொருள் இருந்தா நீ சக்சஸ்ஃபுல், பொருள் காசு பணம் இல்லை அப்படின்னா நீ உனக்கு சக்சஸ் கிடையாது, நீ சந்தோஷமா இருந்தா நீ சக்சஸ்ஃபுல் கிடையாது, இந்த காசு பணம் இதெல்லாம் இருந்தாதான் நீ வந்து சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறோம். ஸோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்கிட்டு என்னால வந்து இதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையில இருக்க முடியுன்றது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த பொருள் வந்து நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு வெறி எடுத்துட்டு போறோம். என்னன்னா ஃப்ரீ பொருள் கொடுக்குறோம், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்து இது இருந்தாதான் நீ வந்து நல்ல பையன். பசங்களே பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருள் வாங்கினா இது ஃப்ரீ கொடுப்பாங்க, இது இருந்தா என்ன வந்து ஸ்கூல்ல வந்து ஏத்துக்குவாங்கன்ற லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடுறோம். ஸோ இந்த ஆட்ஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை நம்ம குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல்ல இது எப்படி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, பிகினிங்ல இருந்தே வந்து குழந்தை பிறந்த டைம்ல இருந்தே வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அழகா இருக்காங்க அப்படிங்கிற லெவல்
லெவல்ல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பாராட்டல் மூலமா கொடுங்க. எப்பவுமே வந்து கேர்ள்ஸுக்கு நீங்க சொல்லிடாதீங்க, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தன்னா உன்னை யாரும் கட்டிக்க மாட்டாங்க, வெளியே வெயில்ல விளையாடினா நீ கருத்து போயிடும், உன்னை யாரும் வந்து விருப்பப்பட மாட்டாங்க, இப்படின்ற வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதே சமயத்துல பசங்க கிட்ட வந்து நீ இப்படியே இருந்தனா பேக்கு உன்னை வந்து எந்த பொண்ணும் கட்டிக்க மாட்டா, இன்னும் சரியா படி, அப்பதான் நீ நிறைய சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரி வார்த்தைகள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா உடல் ரீதியா நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வந்து ஜெனட்டிக்கா அம்மா அப்பா கிட்ட வரக்கூடியது. அதை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஸ்டெப்பே வழிய அதுக்காக வந்து ஓடி போய் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து நம்ம வந்து வித்தியாசமா அதை ஆக்கிடணும் அப்படின்றது அலோவ் பண்ணாதீங்க. இங்கேதான் நான் ஸ்கூல்ஸுக்குமே சொல்ல விருப்பப்படுறது, தயவு செஞ்சு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது வைக்காதீங்க. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நம்ம குழந்தைங்க என்ன சொல்லி கொடுக்குறோம், நீ எப்படி இருக்கியோ நீ அதுல வந்து ஜெயிக்க முடியாது, நீ இன்னொருத்தரா நடிக்கும் போது உனக்கு நான் பிரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நீங்க சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறீங்க. இப்படிப்பட்ட நச்சு பொருள்லாம் வந்து நம்ம சமுதாயத்துல இருக்கிறதுனால பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்பவே வந்து பாதிக்கப்படுது. ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் டீச்சர்ஸ் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மனரீதியான நச்சு பொருட்கள் வந்து அதிகமாயிட்டே போகும். டெக்னாலஜி வர வர அதிகமாயிட்டே போகும். இதை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கட் பண்ணிட்டு குழந்தைங்களோட நம்ம பேசுறது பழகிறது அதிகப்படுத்துறோமோ அப்பதான் அவங்களுக்கு வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையும். இதனால வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவான இன்ஃப்ளூயன்சஸ் குறைஞ்சிரும். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்து எல்லா பகுதிகளையுமே பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். அதே நேரத்துல அது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாவும் இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.